தேவன் நல்லவர். அதான் பாடுறோம், நல்லவர் நல்லவர் என் இயேசு நல்லவர். அப்போ இது எதிர்மறையான ஒரு வார்த்தையா இருக்கிறது. தேவன் நல்லவர். ஆனால் நல்லவர் எப்படி என் வாழ்க்கையில தீமைகளை அனுமதிக்க முடியும்? அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஆபக்குக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். வேதம் இருக்குமான வேதத்தை பாருங்க, இல்ல ஸ்கிரீன்லயாவது பாருங்க. 1:3. இது ஒரு ஊழியனுடைய வேதனை. அந்த வசனம் ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கிறது. ஆபக்குக் 1:1. ஒரு ஊழியனினுடைய பாரத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு ஊழியன், அவர் பாவி அல்ல, நீதிமான், ஆண்டவருக்கென்று வாழ்கிறவர். கவனியுங்கள், அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். அந்த வார்த்தை படிக்கிறேன். முதல் வசனம், ஆபக்குக் என்னும் தீர்க்கதரிசி. அப்படியானால் தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் தேவனுக்கு வாயா இருப்பவர். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு வாயா இருப்பவர். தேவன் அவன் மூலமாகத்தான் மனிதனோடு பேசுவார். இன்றைக்கு வேதத்தின் மூலமாய் பேசுகிறார், ஊழியன் மூலமாய் பேசுகிறார், ஆவியான மூலமாய் பேசுகிறார். அன்றைக்கு அதெல்லாம் இல்லை. வேதம் இல்லை, ஊழியன் இல்லை, ஆவியானவர் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், வேதம் இல்லை, ஊழியன் இல்லை, ஆவியானவரும் இல்லை. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்னவென்றால் தீர்க்கதரிசி. அவருடைய வேலை என்னவென்றால் தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். அவர்தான் தீர்க்கதரிசி. தேவன் என்ன சொல்லுகிறாரோ, அப்படியானால் தேவன் அந்த மனிதனை முழுமையாய் சார்ந்திருக்கிறார். நீங்க வயசுல படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அந்த மல்கியாவுக்கு உண்டாகி என்ற வார்த்தை அப்படி போட்டிருக்கும். ஆனா இந்த வசனத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த முந்தின வசனத்தை படிக்க கேளுங்க. அதாவது அது முந்தின அதிகாரம், ஆபக்குக்கின் முந்தின அதிகாரம் நாகும், அதில் வித்தியாசமாக இருக்கும். மீகாவில் பாருங்கள், மீகாவின் முதல் வார்த்தை வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. மீகா 1:1. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. முந்தின வசனம் யோனா 1ஆம் அதிகாரம் முதல் வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு. அப்படியானால் தேவன் மனிதனோடு நேரடியாய் பேசுவது இல்லை. காட்ஸ் சேனல், அந்த தீர்க்கதரிசி தான் தேவனுடைய வழி, தேவனுடைய வாய்க்கால். செய்திக்கு வருகிறேன். இந்த ஆபக்குக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அப்போ தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ குறைகள் இருக்கிறது, எவ்வளோ பலவீனம் இருக்கிறது. அதாவது நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்லை, இன்னைக்கு இருப்பது போல நாளை இல்லை. ஒரு நாள் மேலே போகிறோம், ஒரு நாள் கீழே போயிடுறோம். ஒரு நாள் ஒரே உற்சாகம், ஒரு நாள் ஒரே ஒரு சோர்வு. இது இயல்பு தான், இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் இந்த மனிதன் சொல்லுகிறான், இவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் கேட்கிறான், 3ஆம் வசனத்தில், 3ஆம் வசனம், என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? ஆங்கிலத்தில், லார்ட் why I have seen the bad things in my life. நல்ல செய்தி கேட்க வேண்டும். தீவினை, அந்த பாயிண்ட்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் தீவினை. திரும்ப சொல்லுகிறேன், வியாதி, அடுத்து வியாதி, அடுத்து பேரழிவு. யோசித்து பாருங்களேன், நேற்று கூட எத்தியோப்பியாவிலே 243 பேர் நிலச்சரிவிலே மாண்டு போனார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தியோப்பியாவில் அதிகமாக கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். அடுத்து பாடுகள், காரணமே இல்லை. நீதியாய் வாழ்கிறோம், உத்தமமாய் வாழ்கிறோம், தேவனுக்கென்று வாழ்கிறோம், தேவனுக்கென்று கொடுக்கிறோம், மனசாட்சிக்கு பயந்து பயந்து வாழ்கிறோம். ஆனால் பாடுகள் தான் மிச்சமாக இருக்கிறது. அவன் கேட்கிறான், நீர் என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? இதெல்லாம் அந்த தீர்க்கதரிசிக்கு வந்தது. அடுத்து சொல்கிறார், கடினமான காரியங்கள். யார் திரும்ப கடினமான காரியங்கள்? கவனிங்க, 6ஆம் வசனம், கல்தேயர்கள், கொடியவர்கள், வேகமுள்ளவர்கள், அதாவது தங்களுடைய அதாவது தங்களுடைய இல்லாதவளை கட்டி கொள்ளுகிறவர்கள். என்னங்க?
அவர்கள் எப்படி இருக்கார் தெரியுமா? எப்படி இருக்கிறார்கள்? கெடியும் பயங்கரமானவர்கள். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள். 3ஆம் வசனம், கடினமானவர்கள், கொடிய கொடிய, அதாவது அவங்க 6ஆம் வசனம் படிக்கிறேன், வேகமான ஜாதி. என்னங்க? they always speed, தீமை செய்வதில், அக்கிரம் பண்ணுவதில், அநியாயம் பண்ணுவதில், அடுத்தவர்களை தூற்றி திரிவதில், அடுத்தவர்களை அதாவது ஒன்றுமில்லாமல் ஆக்குவதில் they're very fast. இன்னைக்கு பாருங்க, அதில் இருக்கிற வேகம் இதில் இல்லை. ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்குது, 5 மணிக்கு காலையில் அதிகாலை சினிமா தியேட்டர் போயிருக்கிறேன். 5 மணிக்கு காலையில், என்னைக்கோ வரப்போகிற படத்துக்கு 5 மணிக்கு காலையில் போய் நான் கியூவில் நின்று இருக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து, அதில் இருக்கிற வேகம் இதில் இல்லை. இதில் இல்லை. வேலைக்கு போகிறீங்க, 6 மணிக்கு வேலை, 5 மணிக்கு எழுந்துங்க. இந்த மில்லில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. 6 மணிக்கு மில்லுக்குள்ளே இருக்கணும். 4 மணிக்கு எழுந்து சமைச்சி அதை எல்லாம் கட்டி 6 மணிக்கு மில்லுக்குள்ளே போகிறோம். கவனியுங்கள், அழிந்து போகிற ஒன்றுக்கு இருக்கிற வேகம் அழியாத தேவனுக்கு இல்லை. அழிந்து போகிற வயிற்றுக்காக இருக்கிற வேகம். இன்னைக்கு பாருங்களேன், எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோம், இங்கிருந்து எங்கெங்கோ போகிறீங்க, நான் சொல்ல விரும்பலை. அங்கெல்லாம் போக ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் இங்கு வர ஆரோக்கியம் இல்லை. அங்கிருக்கிற வேகம் இங்கே இல்லை. அதில் ரொம்ப வேகமாக போகிறோம். புரியுதா உங்களுக்கு? சாப்பிட வேகம், புரியுதா உங்களுக்கு? ட்ரெயினை பிடிக்க வேகம், சம்பாதிக்க வேகம். படிக்கிற பிள்ளை யோசித்து பாருங்க, அவன் சின்ன பையன், அவன் 6 மணிக்கு எழுப்பி 5:30 மணிக்கு எழுப்பி அவன் என்னவோ காலை கட்டி கையை கட்டி வாயில் ஏதோ ஒன்று திணிச்சு 6 மணிக்கு ஆட்டோவில் போகிறான் அந்த பையன். ஐ ஹவ் சீன் தட். 6 மணிக்கு போகிறான். கவனியுங்கள், உலகத்தில் இருக்கிற வேகம் எங்கே இல்லை? ஆண்டுக்குள்ளே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்கள், இந்த வேகம்தான் அந்த வேகத்துக்கு அஸ்திபாரம் போடும். எத்தனை பேர் புரியுது? இந்த வேகம்தான் அந்த வேகத்துக்கு உன்னை நடத்தும். இல்லை ஏற்றால் வாழ்க்கை ஒன்றெல்லாம் போயிடும். திரும்ப ஒரு முறையாய் நான் சொல்ல விரும்புகிறேன், தீவினையை பார்க்க, நான் திரும்ப அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், தமிழில் வேணா எழுதி கொள்ளுங்கள். சொல்லுங்க, வியாதிகள், பேரழிவுகள், டிசாஸ்டர். கவனிங்க, இதுக்கு என்ன காரணம் தெரியவே தெரியாது. ஏன் வியாதி வருது? புரியுதா உங்களுக்கு? பொதுவாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த இருமல் சளி வரும், ஹார்ட் அட்டாக்லாம் வரும். நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது, அப்போலோ மருத்துவமனையில் எனக்கு 10 அடைப்பு. அந்த துறையில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, 10 மல்டி பிளாக்ஸ். சில ஆண்களுக்கு முன்பாக அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, ஆர் ஏ ஸ்மோக்கர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐ எம் பாஸ்டர். என்ன கேட்டார்? குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னு. நம்ப முடியலையே அப்படின்னாரு. இதுதான் உலக வாழ்க்கை. நம்ம காரணமே இருக்காது. நான் நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு தவறும் பண்ணாதவங்க வியாதியோடு வாழறாங்க. வாழ்க்கையில் குடிகாரன் ரொம்ப நல்லா இருக்கிறான், கல் மாதிரி இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன், கல் மாதிரி இருக்கிறான். கடவுள்னு சொல்கிறவன் ரொம்ப வியாதியாக இருக்கிறான். ஆனால் இதுக்கு மத்தியில் கவனிங்கள், அவர் பார்ப்பார். அந்த ஆபுக்கின் புஸ்தகத்தை படிக்கிறேன், அவர் பார்ப்பார். எல்லாரும் வார்த்தையை கட்டாயம் படிக்கணும். எல்லாரும் வார்த்தை கட்டாயம் படிக்கணும். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை கட்டாயம் கோடிட்டுக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். 1:5 பின்பகுதியை கோடிட்டுக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்காத ஒன்றை நம்பவே முடியாது. நீங்கள் எல்லாம் வேத்த பார்க்கணும். நம்பவே முடியாது, ஆனால் ஒன்று நான் செய்வேன். நம்ப முடியாது. ஒன்ஸ் அகைன் அந்த பாயிண்ட்ஸ். நம்பவே முடியாது. வியாதி நம்பவே முடியாது, ஆனால் ஒன்று செய்வேன். என்ன சொல்ல? நடப்பிப்பேன். எல்லாமே கையில் எடுங்க. 5 பின்பகுதி சொல்லுங்க, ஒரு கிரியையை. எல்லாம் வேத்த பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கிரியை. ஆங்கிலத்தில் ஐ வில் ஒர்க். எங்க வேலை செய்வாராம்? வியாதி நேரத்தில் மருத்துவராக இருப்பார், அழிவிலே அனுகூலமாக இருப்பார், பாடுகளிலே துணையாக இருப்பார், கடினமான நேரங்களிலே கூட வருவார், குற்றங்கள் மத்தியிலே உன்னை பாதுகாப்பார், வழியின் மத்தியிலே உன்னோடு கூட வருவார், கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வருவார், கால் தளரும் வேளையில் ஊன்றுகோலாய் இருப்பார்,
நான் வியாதியால் வாழும்போது மருத்துவராயிருப்பார். கரங்களை உயர்த்தி, ஆபத்திலே அனுகூலமான துணையாயிருப்பார். இதான் பாடுறோம், ஆபத்திலே அனுகூலமான துணை. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. இருள் தான், ஆனா தீபமாயிருப்பார். இதான் ஒரு 3 காரணம் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, நல்லா கவனிங்க, என்னுடைய குறிப்பை கவனிங்க. தம்ப்லைன் போடுறீங்களா? தேவன் இது எப்படிங்க? நல்லவர் அல்லவா? அவர் நல்லவர் அல்லவா? நல்லவர் 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 நல்லவர். இயேசு நல்லவர். நாங்கள் பாடும் இந்த இயேசு நல்லவர். இருக்கிறீங்களா? மறந்துச்சா பாட்டலாம்? ரைட். அப்போ அந்த நல்லவர் என் வாழ்க்கையில் தீமைகளை பண்ணுவாரா? இந்த வேதம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்குது. வேதம் ஆரம்பிக்கும் போதே படித்து பாருங்கள். வேதம் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? நல்லது 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 நல்லது. எப்படி ஆரம்பிக்குது? நல்லது நல்லது நல்லது. அப்போ அவர் மாறிட்டாரா இல்லை நான் மாறிட்டேனா? ஆரம்பிக்கும் போதே நல்லது, அப்புறம் நல்லது. தனியாக இருப்பது தப்பா சொன்னது கரெக்டாக சொன்னாரா? என்னை கவனியுங்கள், இது வித்தியாசமான செய்தி. நல்லதல்ல ஒன்றை ஒரு பெண் நல்லதாய் மாற்ற முடியும். என்ன பாஸ்ட் இப்படி பேசுறாருன்றீங்களா? நல்லதல்ல நல்லதல்லன்னு சொன்னாரு, இந்த பெண்ணால எதெல்லாம் நல்லதல்லன்னு இருக்குதோ அது இந்த பெண்ணால் நல்லதாய் மாறும். புரியவே மாட்டேங்குது. ஆனால் உங்களால் கேட்டது நடக்கும். இடிக்கவும் முடியும், நீ கட்டவும் முடியும். தன் கையினால் இடிக்கிறாள். அது வேற செய்தி, ஒரு திருமணத்தில் பேசுவேன். ரைட். என்னை பாருங்கள், தேவன் படைத்த உலகம் நல்லது 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 என்று கண்டார். அப்படிதானே? அந்த ஆதியாகம புஸ்தகத்தை படிப்பீங்களா? நல்லது நல்லது நல்லது. சீக்கிரம் படிப்பீங்களா? ஆதியாகம புஸ்தகம். தேவன் அது நல்லது என்று கண்டார். வசனம் சொல்லுங்க. 1:12 ஆரம்பத்திலே சொல்லுகிறார் நல்லது. என்ன ஒரு விஷயம்? வெளிச்சம் நல்லது, வாழ்க்கை நல்லது. என்ன பாருங்க, நல்ல. இது அறிவுபூர்வமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இதுல அறிவும் உண்டு, ஆக்கப்பூர்வமான ஆசீர்வாதம் உண்டு. திரும்ப திரும்ப சொல்லுங்க, நல்லது. என்னங்க? மனிதனை படைத்தது நல்லது, குடும்பம் நல்லது, கணவன், பிள்ளைகள், மருமக்கள். ஆனா அது நிலைத்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. தம்ப்லைன் நிலைத்திருக்குதா? இப்போ பாருங்க, இங்கே இருக்கிற யாருக்குமே வாழ்க்கை கசப்பானது தான். வெளியே சொல்லிக்கலாம், டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணலாம், நல்ல வேலை இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மனைவி அமையல, எதிர்பார்த்த அளவுக்கு கணவன் அமையல, எதிர்பார்த்த அளவுக்கு உண்மைகள், அதாவது உலகம் அமையல, உறவுகள் அமையல. ஆனாலும் தேவன் சொல்றார், என்னது? அதை மனப்பூர்வம் சொல்ல முடியுமா? இந்த வாழ்க்கை நல்லது. திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே போகலாம். நல்லது 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 நல்லது. அப்போ நல்லது என்று சொல்லுகிற ஒருவர், இவ போட்டாங்களா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்? என்னது? வியாதி, அழிவு, உபத்திரவங்கள், கடினமான வாழ்க்கை, வலிகள், சோகங்கள், ஆபத்துக்கள். அப்போ யோசித்து பாருங்க, நல்லது என்று சொல்லுகிறவர், எனக்கு கவனிக்கணும் எல்லாருங்க, புரியுதா? அப்போ இத்தனை காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒரு 3 காரியம் சொல்லுகிறேன். நம்பர் ஒன் ஆங்கிலத்தில் போடுவாங்க, the reason for the evil. தீமைக்கு என்ன காரணம்? இது 2 மட்டும் தான் எனக்கு பேச போறேன். அந்த தீமையை எப்படி எதிர்கொள்ளுவது, ரெஸ்பான்ஸ். 3வது, அந்த தீமையிலிருந்து நான் வெளி வருவதற்கு தேவன் தந்திருக்கிற வாய்ப்பு. இந்த தமிழில் சொல்லுகிறேன், சொல்லுங்க. அந்த தீமைக்கு என்ன காரணங்கள்? இந்த லிஸ்ட் போட்டார் பார்த்தீங்களா? திரும்ப வேண்டாம், போட வேண்டாம். இவ்வளோ தீமைக்கு என்ன காரணம்? தமிழில் போட்டேன். தேவனா நானா? நீங்க தான் சொல்லணும். ரீசன் ஃபார் த ஈவில்.
இந்த தீமைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? நிறைய சொல்லலாம். என்னை கடவுள் மறந்துட்டாரு, நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் ஜெபம் பண்ணேன், நல்லா தான் வாழ்ந்தேன், நிறைய காரியம் பண்ணேன். நெவர் 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 ஐ ஆம் த ரீசன். இல்லை சொல்லுங்க, நான் தான் காரணம். வரமாட்டேன் இந்த வாயில. சத்தமா சத்தமா ஒத்துக்கிறீங்களா? அதை நான் வேத்திலிருந்து உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இரண்டாவது, அந்த தீமையை விட்டு நீங்கள் எவ்வளவு விலகி ஓடினாலும் அது உங்கள் பின்னாலே வரும். பாடுகள். சில பேர் சொல்கிறாங்க, அங்கே போயிட்டோம்னா கல்யாணம் ஆகிடும்ன்றாங்க. சத்தியமாக ஆகாது. இங்கே போயிட்டா வேலை கிடைச்சிடும்ன்றாங்க. கிடைக்காது. ஏனென்றால் இவையெல்லாம் என்னை பின்தொடரும். தேவன் எவ்வளவு பின்தொடர்கிறாரோ அதுவும் என்னை பின்தொடரும். எதுவும் தெரியுமா? என் நாவிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனம், சுவாசம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். ஒன்ஸ் அகைன் அந்த பாயிண்ட்ஸ். இதெல்லாம் இருக்கும். வலிகள் இருக்கும், வேதனை இருக்கும், வியாதி இருக்கும், பாடுகள் இருக்கும், ஆபத்து இருக்கும், சோகங்கள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏறக்குறை 53 ஆண்டுகளாக ஆண்டோடு நடக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் சந்தோஷமா இருக்குது, அடுத்த நிமிஷம் சோகம் வந்துடுது. ஏதோ ஒரு காரணம், அதாவது காரணமே இருக்காது. there are some sadness, ஏதோ ஒரு காரணங்கள். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஒரு தொலைபேசி அழைப்பு, எனக்குள்ளே ஒரு சோர்வு, இதெல்லாம் வந்துரு. சோர்வின் நேரங்கள். சோகம், ப்ளீஸ், சோகம் பார் சோர்வு. சோகம் பார் சோர்வு, இது எல்லாருக்கும் வருது. நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். உண்மையை சொல்லட்டுமா, இந்த ஊடகத்தில் ஒரு 4500 பிரசங்களை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எவ்வளோ பதிவேற்றம் பண்ணாலும் சோகம் வருகிறது, சோறு வருகிறது. புரியுதா உங்களுக்கு? சில பேர் பாராட்டி பேசுகிறவங்க இருக்காங்க, சில பேர் அதை எதிர்த்து பேசுறவங்க இருக்கிறாங்க. அந்த எதிர்த்து பேசும்போது சோறு வருகிறது. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த நிறைய காரியங்கள் உண்டு. தவறே செய்ய நேரத்தில் நான் சொல்ல வந்த இந்த கருத்துக்களை கவனிங்கள். என்னை பாருங்கள் எல்லாரும். இது எல்லாருக்கும் வருகிறது. ஆண்களுக்கு வருகிறது, பெண்களுக்கு வருகிறது, பிள்ளைகளுக்கு வருகிறது, படித்தவருக்கு வருகிறது, படிக்காதவருக்கு வருகிறது, ஏழைக்கு வருகிறது, பணக்காரருக்கு வருது. வருதா வரலையா? கவனிங்க, இதற்கு வயது வரம்பு இல்லை. ஏழை பணக்காரன் இல்லை, படித்தவன் படிக்காதவன் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருக்கும் வருது. நம்பர் 1 வியாதி. பிள்ளைகள் வரலையா? பிள்ளைகளுக்கு நிறைய வருது. நான் படுற உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் 9 பிள்ளைகள். எப்படி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை. இப்போல்லாம் அடுத்த வாரமே ஆஸ்பத்திரி தான். புரியவே இல்லைல்ல? பிறந்த அடுத்த நாளே என்ன தான், குழந்தை எங்கே, குழந்தை இந்த ஏதோ என்ன பாக்ஸு என்னவோ சொல்கிறீங்க, ரைட், அதுக்குள்ளே இருக்குது. தாய் எங்கே, தாய் இங்கே, குழந்தை அங்கே. அப்போது இது ஆரம்பிக்கும் போது இங்கே ஆரம்பிக்குது. இதுக்கு வயது வரம்பு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஜாதி மதம் இல்லை, ஜாதி மதம் இல்லை. இது இதற்கு நிறம் இல்லை. ஈவன் கவனிங்க, அந்த டிசாஸ்டர், அமெரிக்கா இன்றைக்கு அதாவது வளர்ந்த ஒரு நாடு, ஜப்பான் வளர்ந்த ஒரு நாடு, தைவான் இன்றைக்கு மூழ்கி இருக்கிறது தண்ணீருக்குள்ளே. நீங்கள் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். தைவான் மூழ்கி இருக்கிறது. ஜப்பான் அதிகமாக விஞ்ஞானத்தில் பெருகின ஒரு நாடு. நாள்தோறும் பூகம்பங்கள், நாள்தோறும் அழிவுகள். அப்போ விஞ்ஞானமோ அறிவோ படிப்போ பணமோ வசதியோ எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் மட்டும்தான் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி, ரெஸ்பான்ஸ் டு த ஈவில். அது போட போறேன். ரெஸ்பாண்ட், ரெஸ்பாண்ட். நீ விலகி ஓட முடியாது, விலகி ஓட முடியாது. எங்கே போனாலும், எங்கே ஓடினாலும் இது நம்முடைய வாழ்க்கையில பின்தொடரும். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அடிக்கடி நினைப்பேன், கவனிங்க, அந்த பாயிண்ட் ஒரு தடவை போடுறீங்களா? நீ நினைக்கலாம், ஜெபிக்காத மக்களுக்கு இதெல்லாம் இல்லாத மாதிரி தெரியும். ஜெபிக்காத மக்களுக்கு இதெல்லாம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் மொத்தமாக சேர்ந்து வந்துடும். புரியவே இல்லை. 73ஆம் சங்கீதத்தில் அந்த அரசன் சொல்லுகிறான், ஆசா, ஆண்டவரே, இவங்களுக்கு எல்லாம் துன்மார்க்கருக்கு இது இல்லையே, வியாதி இல்லையே, அழிவு இல்லையே,
பாடுகள் இல்லையே, ஏமாற்றங்கள் இல்லையே, வலி இல்லையே, சோகம் இல்லையே, சோர்வு இல்லையே, ஆபத்து இல்லையே. நினைக்கிறேன் தெரியுமா? நீ ஜபமே இப்போ பார்த்தா ஜபன் பண்ண சொல்கிற, ஆனால் ஆஸ்பத்திரி கையுமா இருக்கிற. ஒரு நாள் வயிற்று வலி, ஒரு நாள் தலைவலி, ஒரு நாளுக்கு தலை சுற்றுது. யாருக்கு? ஜபம் பண்ணுறவங்களுக்கு. புரியுதா? ஜபன்ற அப்பப்போ சோர்ந்து படுத்துக்கிற. புரியுதா உனக்கு? அப்பப்போ சோறு வருது, சோகம் வருது. நான் ஒன்றுமே பண்ணலை, நல்லா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷத்தில் அவர்கள் பாழாய் போவார்கள். ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் கவனிங்க, போகிறார்கள். அந்த பாழ்கடிப்புக்கு அளவே இல்லை. ஆமேன். இதெல்லாம் வரும். 73ஆம் சங்கீதம் வசனம் 19. ஒரு நிமிஷத்தில். ஹலோ, இது நம்மகிட்ட அடிக்கடி வந்து போகும், அது அப்படியே வாரிக்கொண்டு போகும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வந்து போகும். ஆனால் அவங்கள இதில் ஒரு மாற்று வழி உண்டு, அதில் மாற்று வழி இல்லை. கரங்களை உயர்த்தி என் செய்திக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன் த ரீசன், அது பின்னால் சொல்ல போகிறேன். நம்பர் ஒன் என்ன பாருங்க, ரெண்டாவது ரெமெடி சாயங்காலம் பேசுவேன். சொல்லுங்க, காரணங்கள். அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. இதுக்கு காரணமே சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? வியாதிக்கு என்ன காரணம்? புரியுதா உங்களுக்கு? எந்த கெட்ட பழக்கமே இல்லை, பாக்கு கூட போட்டதில்லை, ஒரு பீடி கூட பிடிச்சதில்லை, ஒரு சிகரெட் கூட பிடிச்சதில்லை. ஆனால் ஏதோ சில பேரும் அடிக்கடி வந்துட்டா போயிட்டே தான் இருக்குது. இது காரணமே கிடையாது. இது காரணமில்லாத காயங்கள். ஆனாலும் அந்த காயங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். அழகான வசனம், அந்த 1:5, நான் கிரியை செய்வேன். அந்த வாயத்தை சொல்லுங்க, சொல்லுங்க, நான் கிரியை செய்வேன். அதாவது நீ நம்ப முடியாத அளவுக்கு நான் செய்வேன். கரங்களை உயர்த்தி நம்புறீங்களா? நீ நம்பவே. மருத்துவர்கள் சொன்னதை விட, உலகம் சொன்னதை விட, உறவுகள் சொன்னதை விட, காலங்கள் சொன்னதை விட நான் செய்வேன். அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு. பல 1000 மைல்கள் பிரயாணம் செய்கிறேன் ஒவ்வொரு மாதங்களும். கடந்த மாதத்தில் மட்டும் 4 ஆகாயமான பிரயாணங்கள். இந்த மாதத்தில் மட்டும் பல 1000 மைல்கள் வாகனங்களிலே. அது ரொம்ப மலை, அது ஏறும்போதே பயமாக இருக்குது நமக்கே. ஆனால் சர்வசாதாரணமாக ஏறுறார் அந்த பாஸ்டர். பல 1000 மைல்கள். அந்த கொரியான் தலைநகரத்திலிருந்து நான் போய் சேர வேண்டிய இடம் ஏறக்குறைய 6.5 மணி நேரம். எல்லாமே நீ நம்ப முடியாது, எல்லாமே சுரங்கப்பாதை. ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. மேலே மலை, கீழே பல 3 கிலோமீட்டர் போகுது. அப்போ யோசிப்பேன், இந்த வண்டி இந்த இடத்துல நின்னா என்ன ஆகும்? இந்த வண்டி இந்த இடத்துல சுரங்கப்பாதை நின்னா என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? சுத்தமாக ஒன்றுமே இல்லை. மேலே மலை, கீழே சுரங்க, அந்த குகை. அந்த குகைக்குள்ளே தான் 3 கிலோமீட்டர் கார் போகுது. அந்த ஓட்டுற பொண்ணுக்கு 20 வயசு பொண்ணு ஓட்டுது. ஆண் அல்ல பெண். புரியல. அது வேறு மொபைல் பேசினே வேறு போகுது. பபுள் கம் வேறு சாப்பிட்டுனேக்குது. நான் கேட்டேன், அவோல்டு அறியணு 21 அப்படின்ச்சு. பரவாயில்லையே, யோசித்து பார்க்குறதெல்லாம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இத்தனை ஆபத்துகளுக்கு மத்தியிலும் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம், அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நல்லவர். காட் இஸ் குட். இப்படி சொல்ல விரும்புகிறேன். நல்ல தேவன், வல்லமை உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். இல்லைங்க, நல்ல தேவன், வல்லமை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். அந்த வல்லமை விட்டுட்டார் அவர். நல்ல தேவன், வல்லமை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். நல்ல தேவன். இன்னொரு முறை, நல்ல தேவன், வல்ல தேவன், உண்மை உள்ள தேவன். Why he allows in my life? சொல்லுங்க, நல்ல தேவன் தானே. நான் எப்படி இருக்கணும்? அப்போ நான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நல்லா தான் தெரியுது, அங்கே போனால் தான் தெரியுது இத்தனையும் இருக்குதுன்னு. அதனால தான் அடிக்கடி போகிறதே இல்லை. ஏன்னா நாளைய துன்பத்தை இன்றைக்கு சுமப்பானே. அன்னைக்கு கூட அந்த அம்மா கேட்டாங்க, அந்த சிஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டர் செக்கப்லாம் போகிறீங்களான்னு. நான் என்ன சொல்கிறேன்னு புரியல அந்த அம்மா கிட்ட. போனால் நிறைய வருது. அதில் அவன் 8 பக்கம் கொடுக்குறான். அதில் சொல்லுங்க, நல்ல தேவன், வல்லமுள்ள தேவன்,
உண்மை உள்ள தேவன். ஆனால் என்ன வாழ்க்கையில் எதை சந்திக்கிறோம்? 1:3 எதை சந்திக்கிறோம்? அப்போ இது தவறா? இது தவறா? ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கிறீங்களா? பரவாயில்லையே. எப்படி சொல்ல? பக்கத்தில் உட்காந்துக்கிற அம்மா சொல்ல மாட்டேன்ற, என்ன மாட்டமா சொல்கிறாரு. அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. நான் சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாருக்கும் வருது. எது? வியாதி, வறுமை, அந்த ட்ராஜடிஸ் சொல்லுமே, துன்பங்கள். இவங்க பாருங்கள், குடும்பமே ஊழியம் பண்ணுறாங்க. அம்மா ஊழியம், அப்பா ஊழியம், மகள் ஊழியம், குடும்பமே ஊழியம் பண்ணுது. ஆனால் என்னது கடைசி அந்த ஆபத்துக்கு முன்னால்? சோகமும் சோர்வும். அது வெளியே ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, இந்த நேரங்களில் ஆண்டு ஏதாலும் பண்ணுறாரா? பண்ணுகிறான்னு சொல்ல மட்டும் கரங்களை உயர்த்தி. நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு தனி நபராக இருந்திருந்தால், இயேசு என்ற ஒரு நம்ம வாழ்க்கை இல்லை என்றால் இதை ஒன்றை கூட சந்திக்க முடியாது. மூவரும் போவோம். ஆனால் அவர் இருப்பதினால், நீர் என்னோடு இருப்பதினால், இதையும் அல்ல இதற்கு மேலும் சந்தித்திருக்கிறோம், சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சந்திக்க முடியும். அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவர் இல்லை என்றால் இங்கே இருக்கிற எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குதா? அந்த நாள் ஞாபகம். கயிறு, மருந்து, கெரோசின். எவ்வளோ பேர்? 3 முறையா கிணத்துல? 3 முறை 2 முறையா? 2 முறையா? வெக்கமாக சொல்கிறதுக்கு. இங்கே இருக்க அத்தனை பேருமே அதில் கடந்து வந்தவர்கள் தான். ஆனால் தேவன் இதுக்கு மத்தியிலே அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். எனக்காகவே யாவையும். ஜெபம் பண்ண வேணாம், இப்போ வசனம் கேட்டால் போதும். எப்போ? வியாதியிலே, அழிவிலே, பாடுகளிலே, கடினங்களிலே. நீ நினைக்கக்கூடாது. பாருங்க, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவன் நிறைய நகை போட்டுருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, ரொம்ப எல்லாத்துலையும் வசதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கட்டாயம் இது இருக்கும். டோன்ட் லுக் த கவர் பேஜ். அட்டையை பார்க்காதீங்க, உள்ளே பாருங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்யாதிருங்கள். நினைப்பீங்க அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு என்ன. கடந்த வாரத்தில் பேசினேன். பிலிப்பியர் புஸ்தகத்தில் பவுல் சொல்லுகிறான், எனக்கே ஒரு குறை இருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அந்த பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்கிற வார்த்தை, என் குறைச்சலிலே அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். பவுலுக்கும் ஒரு குறை இருந்ததாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4:11, பிலிப்பியர் 4:16, பிலிப்பியர் 4:16. என் குறைச்சலில் போதும். அப்போ அவருக்கு என்ன இருக்குது? ஹலோ, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. அவர் 3ஆம் வானம் வரைக்கும் போனவர், தேவனால் தொடப்பட்டவர், ஒரு பெரிய மாமனிதர். இத்தனை நிருபங்கள் எழுதியிருக்கிறார். 3ஆம் வானம் வரைக்கும் போனவருக்கு கவனியங்கள். 2 சொல்ல விரும்புகிறேன், அவருடைய கல்வியிலே அவரை போல யாரும் இல்லை. இஸ் a மாஸ்டர். 2வது, பல எண்ணெய் கப்பல்களுக்கு சொந்தக்காரர். என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன இருக்குதான் அவருக்கு? ஆமென். நம்ம ஒண்ணுமே இல்லையே. என்ன சத்தமா? நம்ம இன்னைக்கு தான் ஏதோ ஒன்று இருக்குது நம்ம கையில். பையன் சம்பாதிக்கிறான், பொண்ணு சம்பாதிக்குது, புருஷன் சம்பாதிக்கிறாரு, ஏதோ ஒரு காரியம். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு என்ன இருந்தது? வியாதி இருந்துச்சா? அவர் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சொன்ன எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. எல்லாமே. எது? பலவீனம் இருந்தது, பாடுகள் இருந்தது, போராட்டம் இருந்தது, வியாதி இருந்தது, வலி இருந்தது, சோகம் இருந்தது, சோர்வு இருந்தது. எனவே தான் அவர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொஞ்சம் கவனிக்கிறியா? ரைட். மறுபடியும் சொல்லுகிறேன். செய்திக்கு வருகிறேன். நம்பர் 1. ரைட். ஒரு சின்ன கேள்வி, ஏன் ஆண்டவர் ஏதாவது செய்யக்கூடாது? In English, why don't God do something? சொல்லுங்க. அவர் செய்யலைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. கரங்களை உயர்த்தி. அவர் செய்யலைன்னா சத்தமா
அவர் ஏதோ ஒன்று செய்யலைன்னா நான் இங்கே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவர் ஏதோ ஒன்று எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியாமலே ஏதோ ஒன்று பண்ணுறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியாமலேயே 85ஆம் ஆண்டிலிருந்து நான் அதாவது கடினமான ஆகாயமான பிரயாணம் சந்தித்திருக்கிறேன்.